வார்த்தைகளை பேசுகிற உடன் ஊழியர்கள் ஏராளம். சொல்லுகிறார், இந்த ஜனங்களால் எனக்கு மிஞ்சின பாரம். யார் சொல்லுவது? ஒரு மிகப்பெரிய ஊழியன், தேவனோடு பழகினவர். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஊடகத்தில் வருகிற மிகப்பெரிய ஊழியர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் உள்ளான வாழ்க்கையில் அவர்களோட கண்ணீர் ஏராளம். அவளை குறித்த தேவையில்லாத தகாத அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிற கேவலமான மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர் சொல்லுகிறார், இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது. அதாவது அடுத்த வார்த்தை, என் உபத்திரவத்தை நான் காணாதபடி என்னை கொன்று போடும். அப்படியானால் ஒரு தேவமனிதன் சொல்லுகிறார், தேவனே என்னை கொன்று போடும். அப்படியானால் எந்த அளவுக்கு கசப்பு, எந்த அளவுக்கு வேதனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், மோசேக்கு பாரமே ஜனங்கள் தான். அதுவும் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் தான் மோசேனுடைய மரணத்திற்கும் அளவிட்டால் என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிற அந்த நிலைக்கு அவனை தள்ளினது உலகத்தார்கள் அல்ல, அன்பார்களே, பாவிகள் அல்ல, ஆண்டவரை அறிந்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், சிவந்த சமுத்திரத்திலே அன்பார்களே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள், அன்பார்களே தேவனுடைய நன்மைகளை புசித்தவர்கள், வானத்தின் மன்னாவினாலே போஷிக்கப்பட்டவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபை விசுவாசியே, உன் ஊழியனுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறாயா, இல்லையில் பாரமா இருக்கிறாயா? உன் ஊழியனுக்கு நீ சந்தோஷமா இருக்கிறாயா, சங்கடமா இருக்கிறாயா? அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எல்லாரும் எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஊழியனுக்கு எதிரி ஊழியன்தான். ஊழியனுக்கு எதிரி அன்பானவர்களே, இன்றைக்கு விசுவாச மக்களே அநேக ஊழியருக்கு மிகுந்த சங்கடத்தை உண்டு பண்ணுகிற மக்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, நீ எந்த திருச்சபைக்கு போகிற ஆளா இருந்தாலும், எந்த சபையை சார்ந்தவளா இருந்தாலும், உன் ஊழியனுக்கு உபத்திரவமா இருக்காதே, உன் ஊழியனுக்கு பாரமா இருக்காதே, உன் ஊழியனுக்கு ஆசீர்வாதமாய், அல்லாவிட்டால் ஆசீர்வாதமாய் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரமா இருக்காதே. அவர் சொல்லுகிறார், எனக்கு மிஞ்சின பாரம். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அன்பானவர்களே, இது எனக்கு இப்படி எனக்கு செய்யாமல் சொல்லுகிறார், எனக்கு இப்படி செய்யாமல் உன் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும். எவ்வளவு ஒரு மனிதனுடைய உள்ளான ஆதங்கம், அவருடைய கண்ணீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, எந்த ஒரு ஊழியனும் இந்த வார்த்தையை சொல்லாதபடி அன்பானவர்களே நீங்கள் அந்த ஊழியனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவரை நீங்கள் ஆற்ற வேண்டாம், தேற்ற வேண்டாம், அரவணைக்க வேண்டாம், ஆறுதல் சொல்ல வேண்டாம். ஆனால் அவரை கொன்று போடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவரை தள்ளிவிட வேண்டாம். அன்பானவர்களே, திரும்ப 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 சொல்லுகிறேன், ஒரு ஊழியன்